பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களோடு கூட பேசி உங்களை கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வருகிறதை நினைக்கும் பொழுது நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை பாருங்க, ஒரு டேம் கிட்ட வந்து இப்படிப்பட்ட வீடியோலாம் எடுத்து உங்களோடு கூட நான் பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இடமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம், ஒரு சமாதானமான ஒரு இடம், ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடம். பிரியமானவர்களே, வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது பாருங்க. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சங்காரம் வருகிறது, அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள், ஆனாலும் அது கிடையாது. பாருங்க, சங்காரம் வருகிறது, அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள், ஆனாலும் அது கிடையாது என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறார். இன்னைக்கு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறான்னு சொல்றாரு. என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுத்து விட்டு போகிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் சமாதான பிரபு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா இந்த சமாதானத்தை ஜனங்க தேடுறதில்லை. இந்த சமாதானத்தை ஜனங்க வந்துட்டு வாஞ்சிக்கிறது இல்லை. இந்த சமாதானத்துக்காக அவர்கள் ஆண்டவரை நம்பி வருவதும் கிடையாது. ஆனா ஒரு நாள் வரப்போகிறது, சங்காரம் வருகிறது. ஜனங்க சமாதானத்தை தேடுவாங்க, அது கிடைக்காம அலைவாங்க. பீஸ்ஃபுல்லான ஒரு தேசம் நம்முடைய இந்திய தேசம். இந்திய தேசத்தை ஒரு சமாதானம் உள்ள தேசம் வச்சிருக்கிறது. பல நாடுகள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா பல காரியங்கள் உண்டு. ஆனால் நம்ம தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். சமாதானத்துக்காக ஆண்டவர் தேடுங்க. பிரியமானவர்களை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தேடாதீங்க. சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, பாதுகாப்பு நமக்கு ஆண்டவர் தருகிறார். ஆகினால நமக்கு கிடைத்திருக்கிற இந்த காலத்துல, இந்த நேரத்துல சமாதானத்தை தேடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமானால் அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஆகையால இந்த சமாதானத்தை ஆண்டவர் தான் தர முடியும், வேற யாராலையும் தர முடியாது. அவரை நம்புங்க, அவரை பிடிச்சிங்க. அதுக்குதான் வேதம் சொல்லுகிறது, சமாதான பிரபு என்று சொல்லுங்க. சமாதானத்தினால் கர்த்தர் உங்களை இடை கட்டுவார். சங்காரம் வரும் பொழுது ஆண்டவர் தேடினா அவங்களை பிழைக்க முடியாது. சமாதானத்தை தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சமாதானம் உள்ள நாட்களில சமாதானத்தின் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு உங்களுக்குள்ள வாழ கர்த்தர் கிருபை செய்யும். சங்காரம் வரும் பொழுது ஆசீர்வாத சமாதானத்தை ஜனங்க தேட முடியாது, தேடினாலும் கிடைக்காத. ஆண்டவரே, இன்னைக்கு கிடைத்திருக்கிற நேரத்தை உங்க பிள்ளைகள் பயன்படுத்த, அது ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கர்த்தர் நடத்துங்க. சமாதான பிரபு, சமாதானத்தினால் இடைக்கட்டி நீர் வழி நடக்கும். ஆசீர்வதியும் பொறுப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் விடுதலையும் கர்த்தர் உங்களுக்கு